ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏயும் பியும் எழுதிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்துனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஒரு வேலை அப்படிங்கிறதுனால 1 போட்டுக்கிறேன். எப்போவும் நாட்களை கீழே தான் எழுதணும். ஸோ 1/12ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து அதே ஒரு வேலையை 15 நாட்களில், ஓகேவா. ஸோ 1/15ன்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ஏவும் சியும் சேர்ந்து அதே ஒரு வேலையை அதே வேலையை 20 நாட்களில், அப்போது 1/20ன்னு எழுதிக்கிறேன். எனில் ஒவ்வொருவரும் தனித்தனியே எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பி சி தனித்தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 ஈக்குவேஷனையும் கூட்ட போகிறேன். ஸோ முதல் ஈக்குவேஷன் என்ன, ஏ ப்ளஸ் பியா, அதை எழுதிக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பி ப்ளஸ் சி, மூணாவது ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் சி. ஸோ சி ப்ளஸ் ஏ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த 3ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். அந்த சைடு கூட்டும்போது அந்த சைடும் கூட்டணும். அதனால் 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா. இப்போது இந்த சைடு இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏ 2 தடவை இருக்குது, பி 2 தடவை இருக்குது, சியும் 2 தடவை இருக்கா. ஸோ 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கிறேன். எல்லாம் 2 தடவை இருக்குனால இப்படி எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், பின்னங்களாக இருக்குது. பின்னங்களை நான் ஒரே வேல்யூவாக மாற்றுறதுக்கு கீழே இருக்க டேமுக்கெலாம் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த 3 டேமுக்கும் எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 60ன்னு வரும். ஓகேவா. ஸோ 60ன்னு எழுதிக்கிறேன். 12 எதால் பெருக்குனா 60 வரும், 5ஆல் பெருக்குனா வருமா. ஸோ 5ன்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி 15 எதால் பெருக்குனா 60 வரும், 4ஆல் பெருக்குனா வரும். 20 எதால் பெருக்குனா 60 வரும், 3ஆல் பெருக்குனா வரும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 12 டிவைடட் பை 60ன்னு வருமா. ஓகே, 12 டிவைடட் பை 60ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதையும் அடித்தா என்ன வரும், 1/5ன்னு வரும். அப்போ இந்த 2 அப்படியே என்ன பண்ண போகிறேன், அந்த சைட் கொண்டு போக போகிறேன். இங்கே 2 வந்து இந்த டேமை பெருக்கிட்டு இருக்கு. அந்த சைட் கொண்டு போனால் வகுக்குமா. அப்போ இந்த 2 எங்கே எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இது 2ஐயும் பெருக்குவோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் என்னது 1/10ன்னு வரும். அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், அதை இந்த டேமோட கழிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இந்த டேமோட இந்த ஏ ப்ளஸ் பியை கழிக்க போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட என்ன பண்ண போகிறேன், இந்த டேமை கழிக்க போகிறோம்ல. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். சீக்வல்ட்டு இந்த சைடு கழிக்கும்போது இந்த சைடும் கழிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும், 1/10ஓட மைனஸ் 1/12ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த சைடு ரெண்டுமே பின்னங்களாக இருக்குது. ஸோ பின்னங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், கீழே இருக்க டேமோட என்ன எடுப்போம், எல்சிஎம் எடுப்போமா. ஸோ இந்த 2 டேமோட எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60ன்னு வரும். ஸோ 10 எதால் பெருக்குனா 60 வரும், 6ஆல் பெருக்குனா வருமா 6, நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். 12 வந்து 5ஆல் பெருக்குனா வரும். இது ரெண்டையும் கழிச்சா 1/60ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த சைடு வருவோம். இந்த சைடு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பெருக்கிறேன். உள்ளே கொண்டு போய் பெருக்கினா என்ன வரும், மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வருமா. இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். அப்போ எனக்கு சியோட வேல்யூ 1/60ன்னு வரும். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனோட இந்த டேமையும், அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனோட இந்த டேமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஏ பியோட வேல்யூ என்னென்னு தெரியும். ஸோ இது 2 வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.